பிரச்சனை இருக்க கூடாதுன்னு ஜெபிக்கல. they will pray for boldness. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகள் குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. அப்போ நாங்கள் என்ன இருக்குது? ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, பயமுறுத்துதல் இருக்கிறது. இப்போ இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? இப்பொழுதும் கர்த்தாவே இவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. என்னெல்லாம் எங்களை மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம். they will pray. பிரச்சனை இருக்க கூடாதுன்னு ஜெபிக்கல. they will pray for boldness. ஆமென். எல்லாம் சொல்லுங்க தைரியம். ஆமென். சொல்லுங்க வலிமை. சத்தமா சொல்லுங்க வலிமை. ஆமென். அவர்களுக்கு அனுகிரகம் செய்தலும் என்று என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஓ, இந்த வருஷம் தைரியத்தின் வருஷம். ஏன்? அச்சுறுத்தல்களை கண்டு, ஆமென், மிரட்டல்களை கண்டு ஓடுகிற வருஷம் அல்ல. ஆமென், ஆமென், தைரியத்தின் வருஷமா இருக்கிறது. ஆமென். இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? மிரட்டல்கள். ஆனா மிரட்டல்கள் எல்லாம் மிரக்கல்களாய் மாறட்டும். ஆமென். அச்சுறுத்தல்கள் அற்புதங்களாய் மாறட்டும். அதை போய் சந்திக்க எங்களுக்கு பலனை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆமென். ஸோ இந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஒன்று. இதை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே போயிடக்கூடாது. சிட் இன் த பிரசன்ஸ். ஆமென். ஸ்பீக்கிங் டங்ஸ், read the word, full with presence. ஆமென். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஆமென் துதியினாலும் தேவ பலத்தினாலும் வார்த்தையினாலும் நிரம்பி நீங்க போனீங்கன்னா you will face the storm. ஆமென்.